அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான லைவில் நம்ம 10th ஜியாகிரஃபியில் 3rd லெசனாக இருக்கக்கூடிய இந்தியா வேளாண்மை பாடத்திலிருந்து ஒரு 20 கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். இந்தியாவில் உள்ள மண் வகைகளை பரப்பளவின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஆன்சர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா? அதிகமாக இருக்கக்கூடிய மண் கரிசல் மண் 29.69% இருக்கும். அதற்கடுத்து இரண்டாவதாக செம்மண் 28% இருக்கும். அடுத்து மூன்றாவதாக வண்டல் மண் இருக்கும். வண்டல் மண் 22.16% இருக்கும். சரிங்களா? காடு மற்றும் மலைமண் 7.94% இருக்கும். வறண்ட பாலை மண் 6.13% இருக்கும். சரிங்களா? அடுத்து சரளை மண் பார்த்தீங்கன்னா 2.62% இருக்கும். அடுத்து இரண்டாவது கேள்வி போகலாம். சுண்ணாம்பு மற்றும் களிமண் பாங்கான பழைய வண்டல் படிவுகள் மற்றும் அடர் நிறமுடைய வண்டல் மண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பண்ணுங்க. செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? காதர் பாங்கர் நம்ம முன்னாடி இருக்கிற அந்த முதல் படத்திலே பார்த்துருப்போம். சரிங்களா? காதர் அப்படின்னா எனது புதிய வண்டல் மண், பாங்கர் அப்படின்னா பழைய வண்டல் மண் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். சுண்ணாம்பு மற்றும் களிமண் பாங்கான பழைய வண்டல் படிவுகள் ஆப்ஷன் பி பாங்கர் தான். சரிங்களா? காதர் மண் எப்படி இருக்கும் அப்படின்னா வெளிர் நிறமுடைய ஒரு மணற்பாங்கான மண் தான் காதர் வண்டல் மண். அடுத்து மூன்றாவது கேள்வி போலாமா? மூன்றாவது கேள்வி, மண்ணும் அந்த மண்ணில் விளையக்கூடிய பொருட்களையும் பொருத்த சொல்லியிருக்காங்க. பொறுத்துங்க. சதுப்பு நில மண்ணில் என்ன விளையும், காடு மற்றும் மலை மண்ணில் என்ன விளையும், கரிசல் மண்ணில் என்ன, வண்டல் மண்ணில் என்ன விளையும் அப்படின்னு சொல்லி பொருத்தி ஆன்சர் பண்ணுங்கள். மூன்றாவது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? சதுப்பு நிலமண், சதுப்பு நில மண்ணில் என்ன விளையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சணல் மற்றும் நெல் விளையும். இப்போ பிரம்மபுத்திரா அந்த சமவெளியில் இருக்கக்கூடிய அந்த களிமுகத்தில் இருக்கக்கூடிய சதுப்பு நில மண்ணில் கல்கத்தா அந்த ஏரியாவில் தானே இருக்குது, வங்காளதேசம், மேற்கு வங்காளம் அந்த பகுதியில். அப்போ அங்கே சணல் அதிகமாக விளையும். சரிங்களா? அடுத்து காடு மற்றும் மலை மண்ணில் என்ன விளையும் அப்படின்னா வெப்பமண்டல பல வகைகள் அதிகமாக விளையும். கரிசல் மண்ணில் பருத்தி மற்றும் திணை வகைகள் நன்றாக விளையும். அடுத்து வண்டல் மண்ணில் எண்ணெய் வித்துக்கள் நன்றாக விளையும். சரிங்களா? ஆப்ஷன் சி தான் மூன்றாவது கேள்விக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து 4th கொஸ்டின் பார்ப்போம். பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சாயி யோஜனா என்றால் என்ன? பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா என்றால் என்ன? நாலாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சாய் யோஜனா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெறுதல் தான். ஆப்ஷன் டி தான் நாலாவது கேள்விக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த 5வது கேள்வி பார்ப்போம். பின்வரும் கூற்றுக்களில் பொருத்தமில்லாததை காண்க. சொட்டு நீர் பாசனம் அதில் பொருத்தமில்லாத எது அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள். ஐந்தாவது கேள்விக்கு ஆன்சர் பார்க்கலாமா? கவனிங்க. ஆப்ஷன் ஏ பாருங்களே, இவ்வகை நீர்ப்பாசனம் இஸ்ரேல் நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது சரி. சரிங்களா? சொட்டு நீர்ப்பாசனம் இஸ்ரேலில் தான் அறிமுகப்படுத்தினாங்க. இது இந்தியாவில் உள்ள நீர்ப்பாசன முறைகளில் முதன்மையானவற்றில் ஒன்று. ஆமாம், இந்தியாவில் உள்ள நீர்ப்பாசன முறைகளில் முதன்மையானது எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொட்டு நீர்ப்பாசனம், வேகத்தெளிப்பு நீர்ப்பாசனம் மற்றும் மையத்தெளிப்பு நீர்ப்பாசனம். இது மூன்று தான் என்னது இந்தியாவில் முதன்மையானது. அப்போ ஆப்ஷன் பியும் கரெக்டு. ஆப்ஷன் சி பாருங்கள். இந்த வகை நீர்ப்பாசனத்தில் நீரானது குறுகிய குழாய் மூலமாக வேகமாக செலுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தவறு. குறுகிய குழாய் மூலமாக வேகமாக செலுத்தப்படுவது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகத்தெளிப்பு நீர்ப்பாசனம் தான். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இந்த சொட்டு நீர்ப்பாசனத்தில் என்னென்னா நுண்துளைகள் மூலமாக
பயிர்களுக்கு வந்து நீர் வந்து பாய்ச்சப்படும். அதே போல் சுமார் 70% நீர் வந்து இந்த பாசன முறையின் மூலமாக சேமிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் 6வது கேள்வி, நதிகளும் அது சம்பந்தமான திட்டங்களும் கொடுத்துருக்காங்க, பொறுத்துங்க. பக்ரானாங்கல் திட்டம், ஹிராகுட்டு, தெகிரி, சர்தார் சரோவர் திட்டம், இதெல்லாம் எந்தெந்த நதிகளுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பொறுத்துங்க. ஆறாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? பக்ரானாங்கல் திட்டம், பக்ரானாங்கல் திட்டம் வந்து சட்லஜ் ஆறு, சரிங்களா, சட்லஜ். அடுத்து ஹிராகுட் திட்டம் வந்து மகாநதி. ஹிராகுட் வந்து எப்படின்னா உலகின் மிக நீளமான அணை தான் வந்து என்னது ஹிராகுட். உலகின் மிக நீளமான அணை ஹிராகுட் அணை, அது வந்து மகாநதியுடன் தொடர்புடையது. அதே போல் பக்ரானாங்கல் அணை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்ரானாங்கல் அணை வந்து உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை. அடுத்து தெகிரி, தெகிரி வந்து பாகிரதி அப்படிங்கிற நதியினுடன் தொடர்புடையது. சர்தார் சரோவர் திட்டம் வந்து நர்மதை ஆற்றுடன் தொடர்புடையது. அப்போ 2, 1, 4, 3 ஆப்ஷன் ஏ தான் 6வது கேள்விக்கு கரெக்டான ஆன்சர். 7th கொஸ்டின் பாருங்கள், தவறான இணையை காண்க அப்படின்னு இருக்காங்க. குடும்ப உறுப்பினர்களின் உதவியுடன் சாகுபடி தன்னிறைவு வேளாண்மை, பாரம்பரிய விவசாய முறை இடப்பெயர்வு வேளாண்மை, நவீன யுக்திகள் மூலம் உற்பத்தியை அதிகப்படுத்துவது தீவிர வேளாண்மை, ஓர் ஆண்டிற்கு ஒரு பயிர் மட்டும் பயிரிடுதல் வறண்ட நில வேளாண்மை. இதில் எந்த இணை தவறான இணை அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. ஏழாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? குடும்ப உறுப்பினரோட உதவியுடன் வந்து சாகுபடி செய்யக்கூடியது வந்து என்னது தன்னிறைவு வேளாண்மை, இது வந்து சரி. அதே போல் பாரம்பரிய விவசாய முறை அப்படிங்கிறது எது அப்படின்னா தன்னிறைவு வேளாண்மையை தான் வந்து பாரம்பரிய விவசாய முறை அப்படின்வாங்க. ஆப்ஷன் பி தான் வந்து இங்கே தவறான இணையாக இருக்குது. ஏன்னா இடப்பெயர்வு வேளாண் முறை கொடுத்துருக்காங்க, அது வராது. இடப்பெயர்வு வேளாண்மை முறை அப்படிங்கிறது என்னென்னா பழங்குடியின மக்களால் வந்து காடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வேளாண்மை முறை தான் வந்து இடப்பெயர்வு வேளாண் முறை. அதாவது வெட்டுதல் மற்றும் எரித்தல் அப்படின்வாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வேளாண்மை செஞ்சுட்டு திருப்பி அந்த பகுதியை இது பண்ணிவிட்டு அடுத்த பகுதிக்கு போவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இடப்பெயர்வு வேளாண்மை முறை வந்து பல்வேறு பெயர்கள், பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு பெயர்கள் இருக்குது. இதை வந்து ஒரு முறை டிஎன்பிசியில் பொறுத்தவரை கேட்டிருக்காங்க. ஜூம் அப்படிங்கிற முறை, ஜூம் அப்படிங்கிற முறை வந்து எங்கே அப்படின்னா அசாமில், அசாம். அடுத்து வந்து பொன்னம், பொன்னம் வந்து கேரளா, பொன்னம் வந்து கேரளா. பொடு அப்படின்னு சொல்லுவாங்க இடப்பெயர்வு வேளாண் முறையை. பொடு அப்படின்னு எந்த மாநிலம் சொல்கிறாங்கன்னா ஆந்திர பிரதேசம், ஆந்திரா மற்றும் ஒடிசாவில் சொல்லுவாங்க. அடுத்து வந்து பீவார், மாசன், பென்டா மற்றும் பீரா, இது வந்து மத்திய பிரதேசத்தில் இவ்வாறு சொல்லுவாங்க, சரிங்களா. 8வது கேள்வி, இப்போ வந்து பருவம் இருக்கு இல்லையா, இந்தியாவுடைய முக்கியமான வேளாண் பருவங்கிறது 3, அதுலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். சையத் வேளாண் பருவத்தின் போது தென் மாநிலங்களில் பயிரிடப்படும் பயிர் வகை எது? 3 பருவங்கள் இருக்குது, காரிப்பு, ராபி, அப்புறம் சையத். தமிழில் வந்து சித்திரை பட்டம், நவரை பட்டம், ஆடிப்பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 8வது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? சையத் வேளாண் பருவத்தில் தென் மாநிலங்களில் பயிரிடப்படக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகள், பழங்கள், சரிங்களா, காய்கறிகள், பழங்கள் மற்றும் தீவன பயிர்கள் தான். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அதே போல் இந்த கோதுமை, பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, கோதுமை, நெல் கோதுமை வந்து எங்கே பயிரிடுவாங்க அப்படின்னா கோதுமை, பருப்பு, ஆளி விதைகள், கடுகு, பார்லி, இது வந்து ராபி பருவத்தில் வட மாநிலங்களில் பயிரிடுவாங்க. அதே போல் தென் மாநிலங்களில் ராபி பருவத்தில் நெல், மக்காச்சோளம், கேழ்வரகு, நிலக்கடலை, கம்பு பயிரிடுவாங்க. வட மாநிலங்களில் காரி பருவத்தில் நெல், பருத்தி, மக்காச்சோளம், கம்பு, உளுந்து போடுவாங்க. தென் மாநிலங்களில் வந்து நெல், கேழ்வரகு, மக்காச்சோளம், கம்பு, அப்புறம் நிலக்கடலை போடுவாங்க. கிட்டத்தட்ட காய்கறிகள் வந்து சையத் பருவத்தில் வட மாநிலங்களையும் போடுவாங்க, தென் மாநிலங்களையும் போடுவாங்க. அதே போல் தீவன பயிர்களும் போடுவாங்க, சரிங்களா. 9வது கேள்வி பார்ப்போம். இந்தியாவில் வேளாண் பருவத்தில் காரிப் பருவம் என்பது எந்த மாதத்தில் வரக்கூடியதை வந்து காரிப் பருவம்? அந்த பாக்ஸ்லேயே தான் கொடுத்துருப்பாங்க.
9வது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? காரிப் பருவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜூன் செப்டம்பரை தான் வந்து என்னது காரிப் பருவம் அப்படின்வாங்க. ராபி பருவம்ங்கிறது எதுனா அக்டோபர் மார்ச், இங்கே இல்லை, அக்டோபர் மார்ச் தான் வந்து என்னது ராபி பருவம். அடுத்து சையத் பருவம் வந்து ஏப்ரல் ஜூன் வந்து சையத் பருவம். சரிங்களா? 10வது கேள்வி, வளிமண்டல நைட்ரஜனை கிரகித்து மண் வளத்தை அதிகரிக்க பயிர் சுழற்சி முறையில் வழக்கமாக பயிரிடப்படும் பயிர் வகை எது? பத்தாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பருப்பு வகைகள் தான். பருப்பு வகைகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்னது பயிர் சுழற்சி முறைக்கு வழக்கமாக பயன்படுத்துவாங்க. அது வந்து என்ன பண்ணுவாங்க, வளிமண்டல நைட்ரஜனை கிரகித்து மண் வளத்தை வந்து அதிகரிக்க செய்யும். அதனால் சரிங்களா? இந்த பருப்பு வகைகள் வந்து பொதுவாக மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் வந்து இந்த உணவாக பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? அது தவிர வாணிப பயிர்கள் இருக்குது. முக்கியமான உணவு பயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நெல், அடுத்து கோதுமை, அதற்கடுத்து வந்து சோளம். இதுதான் வந்து இந்தியாவுடைய முக்கியமான உணவு பயிர்கள். 11வது கேள்வி பொறுத்துக. பயிர் வகைகள் கொடுத்துருக்காங்க, முதலிடம் வகிக்கும் மாநிலங்கள். பொறுத்தி ஆன்சர் பண்ணுங்கள். பதினொன்றாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? கம்பு வந்து எங்கே அதிகமாக விளையும் அப்படின்னா கம்பு வந்து ராஜஸ்தான் வந்து பாலைவனம் இல்லையா, அப்போ மணல் பாங்கான பகுதி அதிகம். அங்கே நடந்து போனோம்னு வச்சுக்கோங்க, கையில் ஒரு கம்பு வச்சு ஊட்டிகிட்டே தான் போகணும். ராஜஸ்தான் தான் வந்து கம்பில் முதலிடம். அடுத்து கரும்பு வந்து எங்கே அதிகமாக பயிர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பு வந்து உலகின் சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு வந்து எந்த நாட்டை சொல்லுவாங்க அப்படின்னா கியூபாவை சொல்லுவாங்க. அப்போ கரும்பு உற்பத்தியில் உலகத்திலே முதலிடம் வந்து கியூபா, 2வது இடம் வந்து பிரேசில். இந்தியா வந்து கரும்பு உற்பத்தியில் 3வது இடத்துல இருக்குது. சரிங்களா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான உற்பத்தி உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார். இங்கே பீகார் இல்லை, ஸோ உத்தரப்பிரதேசம் இருக்குது, உத்தரப்பிரதேசம். சணல் வந்து நமக்கு தெரியும், சணல் வந்து என்னது அதிகமான உற்பத்தி வந்து மேற்கு வங்காளம். சரிங்களா? சணல் பொருட்கள் அதிகமாக உற்பத்தி வந்து இந்தியா. ஏற்றுமதியில் வந்து இந்தியா வந்து சணல் பொருட்கள் ஏற்றுமதியில் 2வது இடம், முதலிடம் வந்து வங்காளதேசம். சரிங்களா? எண்ணெய் வித்துக்கள் வந்து அதிகமாக எங்கே அப்படின்னா குஜராத்தில் வந்து எண்ணெய் வித்துக்கள் அதிகமாக பயிரிடப்படுகிறது. இந்த நிலக்கடலைலாம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நிலக்கடலையை விட அங்கே வந்து பெரிய பெரிய நிலக்கடலையாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் வந்து 3, 4, 1, 2 3, 4, 1, 2 ஆப்ஷன் பி தான் 11க்கு கரெக்டான ஆன்சர். 12வது கேள்வி பாருங்கள். இந்தியாவில் அதிகம் பயிரிடப்படுவதும் தரம் மிக்கதுமான காப்பி வகைகள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பார்த்துடலாமா? இந்தியாவிலேயே காப்பி உற்பத்தியில் முதல் மாநிலமாக இருக்கக்கூடியது வந்து என்னது கர்நாடகா. சரிங்களா? காப்பி உற்பத்தியில் கர்நாடகா தான் முதலாவது மாநிலமாக இருக்குது. கர்நாடகாவுக்கு அடுத்து தமிழ்நாடு வந்து 2ஆம் இடத்துல இருக்குது. அதே போல் உலக காப்பி உற்பத்தியில் இந்தியா வந்து 7th பிளேஸில் இருக்குது. அப்போ இந்தியாவில் பாரம்பரியமாக பயிரிடப்படக்கூடிய காப்பி வகைகள் வந்து என்ன அப்படின்னு தான் கேள்வி. வந்து அராபிகா, இதுதான் வந்து பாரம்பரியமானது இந்தியாவில். அப்புறம் இந்தியாவில் அதிகமாக பயிரிடப்படக்கூடியது தரம் மிக்கது வந்து அராபிகா. ரொபஸ்டான் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வெளியிலேருந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து தரம் குறைந்தது. சரிங்களா? அப்போ இந்தியாவில் பயிரிடப்படக்கூடியது வந்து தரம் மிக்கதான அராபிகா தான் பயிரிடுறாங்க. ஆப்ஷன் ஏ பியில் இருக்குது பார்த்தீங்களா, பூகி மற்றும் அசாமிகா. பூகி அசாமிகா ரெண்டுமே தேயிலை. சரிங்களா? தேயிலை உற்பத்தியில் முதலிடத்தில் வகிக்கக்கூடிய மாநிலம் வந்து அசாம். தமிழ்நாடு வந்து 2ஆம் இடம் வகிக்குது. சரிங்களா? இந்த பூகியினுடைய பிறப்பிடம் வந்து சீனா, அசாமிகா வந்து ஆரிஜின் வந்து இந்தியா. சரிங்களா? பதிமூணாவது கேள்வி, தவறான இணையை காண்க. தேயிலை உற்பத்தி அசாம், காப்பி உற்பத்தி கர்நாடகம், முதல் ரப்பர் தோட்டம் அந்தமான் நிக்கோபார் தீவுகள், நறுமணப் பொருட்கள் உற்பத்தி கேரளா. படித்து பார்த்தாலே ஆன்சர் பண்ணிடலாம். இரண்டுத்துக்கு வந்து நான் போன கேள்விக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். 13வது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? 13வது கேள்விக்கு வந்து முதல் ரப்பர் தோட்டம் வந்து எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னா
1902 கேரளாவில் ஆரம்பித்தாங்க. சரிங்களா. ரப்பர் உற்பத்தி எங்கே அதிகமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து கேரளா, அதற்கடுத்து வந்து தமிழ்நாட்டில் வந்து கன்னியாகுமரி பகுதியில் ரப்பர் தோட்டங்கள் அதிகமாக இருக்குது. அதற்கடுத்து வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வந்து ரப்பர் பெரும்பாலும் போடுறாங்க. சரிங்களா. இந்த ரப்பர் வந்து பயிரிடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வெப்பநிலை வந்து 20 டிகிரி செல்சியஸ்குள்ளே இருக்கணும், அப்படி அதுக்கு அதிகமாக இருக்கணும். சரிங்களா. அதே போல் மழைப்பொழிவு வந்து ஒரு 300 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும். அப்படி இருக்க இடங்களில் தான் வந்து ரப்பர் வந்து பயிரிட முடியும். அதே போல் நறுமணப் பொருட்கள் உற்பத்தினாலே நமக்கு தெரியும். நம்ம இங்கேருந்து மிளகு, ஏலக்காய், இது எல்லாமே லவங்கம் எல்லாமே ரோமுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. எல்லாமே மேற்கு கடற்கரையோரம். அப்போ கேரளா தான் ஃபஸ்ட்டு. அப்போ தவறான இணை வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். பிரிட்டிஷ்காரங்க வந்து இங்கே வரும்பொழுது இந்த வியாபாரமே வந்து இதுக்காக தான் வந்திருப்பாங்க. இந்த மஞ்சள், மிளகாய், ஏலக்காய், லவங்கம், மிளகு இது போன்ற நறுமணப் பொருட்களுக்காக தான் வந்திருப்பாங்க. அதே போல் டச்சுக்காரர்கள் வந்து இந்த வணிகத்தில் வந்து ரொம்ப அதிகமாகவும் ஈடுபட்டிருப்பாங்க. 14வது கேள்வி பார்ப்போம். இந்தியாவில் அதிக எருமை மாடுகளை கொண்டு முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? கால்நடை வளர்ப்பில் வந்துட்டோம். 14வது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? அதிக எருமை மாடுகளை கொண்டுள்ள மாநிலம் வந்து உத்தரப்பிரதேஷ் தான், யூபி. கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கால்நடைகள் 28.2%, மொத்த கால்நடைகளில் 28.2% இருக்குது. சரிங்களா. அதே போல் மாடு வகையில் வந்து 3ஆக பிரிப்பாங்க. ஒன்று வந்து பால் இனம், பாலுக்காக வளர்க்கக்கூடியது. அடுத்து இழுவை இனம், அதாவது வேலைகளுக்காக பயன்படுத்தக்கூடியது. கலப்பு அல்லது பொது இனம் அப்படின்னு சொல்லி மாடுகளை 3 வகையாக பிரிக்கிறாங்க. சரிங்களா. அதே போல் இந்தியாவில் உள்ள மொத்த கால்நடைகளில் மாடுகள் மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37.3%. வேர்ல்டு லெவலில் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக இந்தியா வந்து மாடுகளின் எண்ணிக்கையில் 2வது இடத்தை வகிக்கிறது. அப்போ மாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு வந்து பிரேசில், இந்தியா வந்து 2ஆம் இடம். சரிங்களா. இந்தியாவில் உள்ள மாடுகளை வந்து 3 இனமாக பிரிக்கிறாங்க. பால் இனம், இழுவை இனம், கலப்பு அல்லது பொது இனம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இந்த அமுல் கேள்விப்பட்டீங்களா? அமுல் பேபின்னு சொல்லுவாங்க இல்லையா? அமுல் பால் நிறுவனம், அது வந்து மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு பால் நிறுவனம். குஜராத்திலேருந்து தொடங்கி வந்திருப்பாங்க. அந்த நம்ம பால் புரட்சி பார்த்துருப்போம் இல்லையா, வெண்மை புரட்சி, அதில் வரும். தமிழ்நாட்டு அரசின் மூலியமாக வந்து பால் கொள்முதல் செய்யக்கூடியது வந்து ஆவின் பால் கேள்விப்பட்டீங்களா? ஆவின் பால் தான் வந்து தமிழ்நாடு அரசு வந்து பால் கொள்முதல் செய்யக்கூடிய அரசு நிறுவனம். சரிங்களா. அடுத்து புரட்சிகள். மஞ்சள் புரட்சியின் போது முக்கியத்துவம் தரப்பட்ட எண்ணெய் வித்துக்கள் எது? மஞ்சள் புரட்சியின் போது முக்கியத்துவம் தரப்பட்ட எண்ணெய் வித்துக்கள். ஆன்சர் வந்து கடுகு மற்றும் சூரியகாந்தி. இதுக்கு தான் வந்து மஞ்சள் புரட்சியில் அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுத்தாங்க. சரிங்களா. 16வது கேள்வி. வெள்ளி புரட்சி, பழுப்பு புரட்சி, வெள்ளி இலை புரட்சி, தங்க நூலிலை புரட்சி பொறுத்துங்க எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பொறுத்துங்க. பதினாறாவது ஆன்சர் பார்த்தலாமா? வெள்ளி புரட்சி வந்து முட்டை. சரிங்களா. வெள்ளி புரட்சி முட்டை மற்றும் கோழிகள். அடுத்து பழுப்பு புரட்சி. பழுப்பு புரட்சி வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழுப்பு புரட்சி வந்து மரபுசாரா உற்பத்தி. பழுப்பு புரட்சி மரபுசாரா உற்பத்தி. அந்த நிலக்கரி இது மாதிரிலாம் வரும் பார்த்தீங்களா, அது வந்து பழுப்பு புரட்சியில் வரக்கூடியது. அடுத்து வெள்ளி இலை புரட்சி அப்படிங்கிறது சணல் உற்பத்தி. வெள்ளி இலை புரட்சி வந்து பருத்தி. வெள்ளி இலை புரட்சி வந்து பருத்தி. தங்க நூல் இலை புரட்சி வந்து சணல். சரிங்களா. அப்போ ஆப்ஷன் பி தான் வரும். 4, 3, 2, 1. ஓகே. அடுத்து 17வது கேள்வி பார்ப்போம். உற்பத்தி பொருட்களையும் முதன்மை மாநிலங்களையும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. இறைச்சி உற்பத்தி, ரோம உற்பத்தி, கடல் மீன் உற்பத்தி, உள்நாட்டு மீன் பிடித்தல்.
17வது கேள்விக்கு ஆன்சர் பார்க்கலாமா? இறைச்சி உற்பத்தி எங்கே கால்நடைகள் அதிகம் பார்த்தோம்? உத்தரப்பிரதேசம். அப்போ அங்கே தான் இறைச்சி அதிகமாக இருக்குது. அப்போ உத்தரப்பிரதேசம் இறைச்சி உற்பத்தி உத்தரப்பிரதேசம். ரோம உற்பத்தி எங்கே அப்படின்னா ராஜஸ்தானில் அதிகமான ரோம உற்பத்தி பண்ணுறாங்க. அடுத்து கடல் மீன் உற்பத்தியில் முதன்மையாக உள்ள மாநிலம் வந்து கேரளா. சரிங்களா? அடுத்து உள்நாட்டு மீன்பிடித்தலில் முதன்மை இடத்தில் இருக்கக்கூடியது வந்து ஆந்திர பிரதேசம். ஆப்ஷன் பி 2, 4, 1, 3 தான் சரி. நாட்டினுடைய மொத்த மீன்பிடிப்பில் வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி 50% மீன்பிடித்தல் வந்து உள்நாட்டு மீன்பிடித்தல் மூலியமாகவே நமக்கு கிடைக்குது. சரிங்களா? 18வது கேள்வி தவறான இணையை காண்க. வெப்பமண்டல இலைப்பயிர் சணலா அயனமண்டல மற்றும் உப அயனமண்டல காலநிலைகளில் வளரும் பசுமையான தாவரம் பருத்தி. நிழல்களில் நன்றாக வளரக்கூடியது காஃபி. வெப்ப ஈரப்பத அயனமண்டல காலநிலை பயிர் ரப்பர். இதில் எது வந்து தவறு அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. பதினெட்டாவது கேள்விக்கு ஆன்சர் பார்க்கலாமா? சணல் வந்து ஒரு வெப்பமண்டல இலைப்பயிர். இது வந்து மிகச்சரி. சரிங்களா? சணல் வந்து ஒரு வெப்பமண்டல இலைப்பயிர். அடுத்து நிழல்களில் நன்றாக வளரக்கூடியது வந்து காஃபி. அதே போல் நம்ம ரப்பருக்கு பார்த்தோம். 300க்கு மேலே மழைப்பொழிவு இருக்கணும், 20க்குள்ளே வந்து இதற்கு அதிகமாக வெப்பம் இருக்கணும். அப்போ வெப்ப ஈரப்பத அயனமண்டல காலநிலை பயிர் வந்து ரப்பர். இதுவுமே கரெக்டு. அயனமண்டல மற்றும் உப அயனமண்டல காலநிலைகளில் வளரும் பசுமையான தாவரம் பருத்திங்கிறது தவறான ஆன்சர். சரிங்களா? 19வது கேள்வி போவோம். மாநில மற்றும் யூனியன் பிரதேச கால்நடை வளர்ப்புத்துறை 2016-17 ஆண்டு கணக்கெடுப்பின்படி மொத்த பால் உற்பத்தியில் முதன்மை மாநிலங்களில் தவறானதை காண்க. பத்தொன்பதுக்கு ஆன்சர் பார்க்கலாமா? அதிகமான எரும மாடுகள் இருக்குது உத்தரப்பிரதேசம். அதாவது அடுத்து கால்நடைகளில் அதிகமாக இருக்குது. அப்போ இறைச்சிலி முதலீடு. அப்போ உத்தரப்பிரதேசம் இருக்கும். ரைட்டு. அடுத்து அதிகமான ரோம உற்பத்தின்னு அது ஆடு இதெல்லாம் அதிகமாக வளர்த்து அந்த ரோமத்தை வச்சு இது பண்ணுறாங்க. அப்போ அங்கேயும் பால் அதிகமாக இருக்கும். ராஜஸ்தானும் வந்துடும். அதே போல் மத்திய பிரதேசத்துலேயும் அதிகமான பால் உற்பத்தி இருக்குது. தமிழ்நாடு தான் வந்து இந்த அடிப்படையில் பொருந்தாது. 2016-17 என்னது ஸ்டேட் என்று யூனியன் பிரதேச கால்நடை வளர்ப்புத்துறை அறிக்கை மூலமாக பால் உற்பத்தியில் முதன்மையான மாநிலங்கள் இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு உத்தரப்பிரதேசம், செகண்டு ராஜஸ்தான், தேர்டு வந்து மத்திய பிரதேசம். தமிழ்நாடு வராது. சரிங்களா? ஆப்ஷன் டி தான் 19க்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து லாஸ்ட் கொஷின். ஏற்கனவே நம்ம பல்நோக்கு திட்டங்கள் அணைகள் நதிகள் பார்த்தோம் இல்லையா? அதுலேருந்து தான் திருப்பி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். ஹிராகுட் திட்டம், தெஹிரி, நாகார்ஜுனா சாகர், மேட்டூர் அணை. இருபதாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? ஹிராகுட் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருந்த உலகின் மிக நீளமான அணை ஹிராகுட் எங்கள் மகாநதியில் இருக்குது. எங்கே அப்படின்னா ஒடிசா மாநிலம். அது வந்து நதி இப்போ வந்து பிளேஸ் கேட்டிருக்காங்க. முதல் நமக்கு தெரிஞ்சது பார்ப்போம். மேட்டூர் அணை எங்கே? தமிழ்நாடு, காவேரி ஆறு. சரிங்களா? சேலத்தில் இருக்குது. ரைட். அடுத்து நாகார்ஜுனா திட்டம் வந்து ஆந்திரா. நாகார்ஜுனா திட்டம் வந்து என்னது? ஆந்திரா கிருஷ்ணா நதியில் இருக்குது. ஹிராகுட் வந்து மகாநதி ஒடிசாவில் இருக்குது. தெஹிரி அணை வந்து என்னது? தெஹிரி அணை வந்து பாகிரதி உத்தராகண்ட். தெஹிரி அணை பாகிரதி உத்தராகண்ட். அப்போ 4, 3, 2, 1 ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்குது. எங்கே அப்படின்னா சட்லஜ் நதியில். இந்த திட்டங்கள் வந்து இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் எந்தெந்த மாநிலங்களுக்கு இடையில் அப்படின்னு பார்த்தா பயனடையும் மாநிலங்கள்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா. இது 3ம் இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் சட்லஜ் நதி மூலியமாக பயனடையக்கூடியது. அதே போல் இதே சட்லஜ் நதி மீது தான் வந்து என்னது பக்ரானாங்கல் திட்டம், உலகினுடைய மிக பெரிய புவியீர்ப்பு அணை. அதே 3 மாநிலங்கள் தான், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது வந்து தாமோதர் நதியின் மீது கட்டப்பட்டிருக்கு. அது வந்து மேற்கு வங்காளம் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்கள் வந்து பயனடைகிறது. மேட்டூர் அணை வந்து தமிழ்நாட்டுக்கு. சரிங்களா?
நாகார்ஜுனா சாகர் திட்டம் வந்து ஆந்திர பிரதேசத்துக்குரியது. சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் வந்து சம்பல் ஆற்றின் மீது கட்டப்பட்டிருக்கு. அதில் பயன்படக்கூடிய மாநிலங்கள் வந்து ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம். தெகிரி அணை வந்து உத்தரகாண்ட் பயன்படக்கூடிய மாநிலம். சரிங்களா? அதே போல் துங்கபத்ரா திட்டம் இருக்குது. துங்கபத்ரா திட்டம் வந்து ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா 2 மாநிலங்களும் பயனடையக்கூடியது. ஏன்னா நம்ம பார்த்துட்டு இல்லையா, விஜயநகர பேரரசு துங்கபத்ரை ஆற்றின் தென்கரையில் இருக்கக்கூடிய ஹம்பி எங்கள் கர்நாடகாவில் இருக்குது, அங்கேருந்து அப்படியே அதை தலைநகரம் வச்சுருப்பாங்க. அப்போ அது கர்நாடகாவிலேருந்து ஆந்திரா வழியாக பாய்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோசி திட்டம்னு ஒன்று இருக்குது. கோசி திட்டம் வந்து பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படக்கூடிய நதி எது அப்படின்னா கோசி அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடிலாம். அப்போ கோசி நதி திட்டத்தின் மூலயமாக பயனடையக்கூடிய மாநிலங்கள் வந்து பீகாரும் அப்புறம் வந்து நேபாளம். சரிங்களா? பல்நோக்கு திட்டங்கள் இருக்கும், அதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து போக்குவரத்து அடுத்தடுத்து பாடம் வரும்போது இந்த ரயில்வே மண்டலங்கள் அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிச்சுக்கோங்க. ஒரு 5 கேள்வி தான் கேட்டாலும் சில முக்கியமானதை நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கிறது மூலயமா அந்த 5 கேள்வியுமே அதிகபட்சம் எளிமையாக தான் இருக்கும். ரொம்பலாம் போய் கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம குறிப்பிட்டது இப்போ இந்த என்னது இடப்பெயர் வேளாண்மை, அதாவது மரபு சார்ந்த வேளாண்மை முறை, பல்நோக்கு திட்டங்கள், போக்குவரத்து திட்டங்கள், ரயில்வே மண்டலங்கள், இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் ஆறுகள் எந்தெந்த திசை, அதாவது கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறு, மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறு, பீடபூமி போனதோட கர்நாடக பீடபூமிலாம் கேட்டிருப்பாங்க இல்லையா? அப்போ இந்த நம்ம தக்கான பீடபூமியில் இருக்கக்கூடிய மற்ற பீடபூமிகள் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். மைசூர் பீடபூமி இருக்குது. அதே போல் நம்ம கோயம்புத்தூர் பீடபூமி இருக்கு இல்லையா, அது இருக்குது. இந்த மாதிரி அப்புறம் இந்த நீலகிரி இதில் வந்து ஒரு சின்ன சமவெளி இருக்கும், நீலகிரி மலைப்பகுதியில், அது போன்ற இடங்கள். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து அந்த 5 கேள்வியுமே முழுமையாக விடையளிக்கலாம். சரிங்களா? இன்றைக்கான லைவ் கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. மீண்டும் நாளைக்கான லைவ் கிளாஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ.